போச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணா கார்டனில் வந்து முதல் முறையாக நான் வந்து நிறைய கிளப் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முறை தான் வாய்ஸ் கிளப்னு ஒன்று கேள்விப்பட்டேன். முத்தாள் தான் எனக்கு அதை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வாய்ஸ் கிளப்போட சேர்மன் பிரசிடென்ட் பாபு சார், திருமணி மேடம், நான் எல்லாரையும் மேன்ஸ் அண்ட் பெனட் சார் சொல்லுங்கள் அப்படி பேர் சொல்லிடுறேன். உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? தாள் அந்த லக்ஷ்மி சவுந்தரராஜன், சிவகாமி வெங்கடாச்சலம், எல்லாரும் என்னோட சின்னவங்க தான் இருப்பீங்கன்ற பேர் சொல்கிறேன். லாவண்யா பார்த்தசாரதி, தங்கதுரை சார், வெங்கடாச்சலம் செக்ரட்டரி அவங்க, முருகப்பன் சார், அப்புறம் எல்லாரையும் இங்கே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த பெண்கள் தினத்தில் இங்கே இருக்கும் சிங்க பெண்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 2 திருக்குறள் சொல்லுவாங்க. தந்தை மகள் காற்றும் உதவின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ தாய்னு மாற்றிக்கலாம். நம்ம அதை தாய் மகள் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். தன்னோட மகளை முத்தாளோட அம்மாவை முந்தி இருக்க செய்திருக்காங்க. மகள் தாய் காற்றும் உதவி, இவள் தாய் இன்னொன்றார் போல என்று சொல். அவங்க அம்மா இவளை பெற்றதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியண்டான பெண். சின்ன பிள்ளையிலேயே ஆண்டர்பிரனராக எனக்கு தெரியும். ஒரு 7-8 இயர்ஸ் பேக்கு அவ்வளோ ஒரு திறமையான பெண். அப்படிப்பட்ட இருவரையும் மற்றும் பலரையும் சந்தோஷம். இந்த வருஷத்தோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் டு கெயின். காரைக்குடிக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். காரைக்குடியை கல்விக்குடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வள்ளல் அழகு பெருக்கிற ஊர் இல்லையா? அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே வள்ளத்தன்மை இருக்கும். ஒரு பெண்களுக்கான கல்லூரியை ஆரம்பித்தவர், நிறைய கல்லூரிகளுக்கு சேவை செய்தவர். அவருடைய மகள் உண்மையாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். லேடிஸ் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய பேர் இந்த பரம்பரை எப்படி தொடர்ந்து பாருங்க, கிவ் டு கெயின்ங்கிறது. அவங்க இதனால என்ன கெயின் பண்ணாங்க? மக்களுடைய அன்பை சம்பாதிச்சாங்க. 70 வருஷத்துக்கு மேலே நம்ம அழகப்பக்கம் சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுத்து மக்கள் மனங்களில் இடம் பிடித்தார்கள். அந்த மாதிரி நீ நான் எப்படி பார்க்குறேன்னா, பாபு சாரும் திரிவேணி மேடம் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ அவார்ட்ஸை கொடுத்தாங்க. இதுதான் கிவ் டு கெயின். இவங்க இப்போ கொடுத்ததுனால அந்த பறவை வாசிக்கிற குழந்தைகளோடைய முகத்தில் எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை இருக்காங்க. இவ்வளோ பெரிய அங்கீகாரம். அது சாதாரணமாக வாசிக்கக்கூடிய வாத்தியம் நாங்கள் வந்து இது ஒரு மங்கள வாத்தியமாக நினைக்க மாட்டோம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பாபு சம்பளசாமி பையன் கல்யாணத்துக்கு போது புதுச்சேரி இன்ஜினியர் அவர் அதில் இதை வாசிக்க வச்சாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் மாறுதலாம் முற்பட்ட சிந்தனைகளோட காரைக்குடி நடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதற்கு இவங்கெல்லாம் நல்ல பாபு சாரும் திரையும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும், இங்கே இருக்க மேனர்ஸ் எல்லாமே இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை இது. நிறைய பேசணும்னு வந்தேன், எல்லாருக்கும் பசிக்குதான்னு தெரியல. பெண்கள் தினம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரெஞ்சு புரட்சி 1779 அப்போ ரெவல்யூஷன் தொழிற்புரட்சி நடந்தது. 11ஆம் லூயி இருக்கார்ல, அவருடைய அரசவைக்கு வந்து பெண்கள் வந்து சுதந்திரம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் கேட்டு போராடுறாங்க. அப்போ ரொம்ப கொடுமை மக்களுக்கெல்லாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க விக்டர் ஹியூகோட ஏழை படும்பாடுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஒரு நாவல். அதில் பார்த்தீங்கன்னா ஜிம் கோசத்துன்னு 2 கேரக்டர். கடைசியாக வந்து அந்த ராஜாவை வந்து கில்லட்டின் ஒன்றில் வந்து வச்சு வெட்டுவாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை இருந்தால் மக்கள் வந்து அந்த ராஜாவை வந்து ஒரு கில்லட்டில் வெட்டுவாங்க ஃப்ரான்ஸில். அந்த புரட்சியோட விளைவு அது. நாங்கள் ஃப்ரான்ஸ் போகும்போது இடத்த பார்த்தோம். இப்போ இல்லை லேஸ்டி கேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த பெண்களுக்கான சமத்துவம் எல்லாம் அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1911 கிளாரா கிளம்புறோம். லூயி பிளாங்க்னு ஒரு மன்னர் அவர் தான் கொடுத்தார். அவர் தான் மார்ச் 8 இந்த பெண்களுக்கான அரசவையில் இடம்பெறுவதற்கான ஒரு தகுதியை கொடுத்தாரு. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் நம்ம இன்னைக்கு மார்ச் 8 பெண்கள் தினம் கொண்டாடுறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு மார்ச் 15 கன்சியூமர் டே, வேர்ல்டு கன்சியூமர் டே. அது ஸ்பெஷல் இது. அப்புறம் இந்த வயலட் ட்ரெஸ் பற்றி சொன்னாங்க. வயலட் வந்து ஆக்சுவலாக துறவரம், பெண்களே துறவிகள் தானே. அதனால வயலட் போடுறது பொருத்தமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் குடும்பத்துக்காகவும் கணவருக்காகவும் எல்லாம் தன்னுடைய சுயத்தை துறந்து வாழ்க்கிறவங்க தானே அவங்கெல்லாம். அதனால இந்த வயலட் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிறம். மன
ஒரு அரசாங்கம் வந்து உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ கொல்லாதேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கடுமையான விஷயம். அது மாதிரி பெண்களுக்கு கருக்கொலை, சிசுக்கொலை, கள்ளிப்பால் இதெல்லாம் நீங்கள் நாடிப்பட்டி அந்த இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பக்கம் 2 பெண் குழந்தை பிறந்தா கூட மலடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க பெண் குழந்தைகள் எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்க எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி பெண் குழந்தைகள் ஒன்று இருந்தால் போதும். நிறைய பேர் வீட்டில் எங்கள் சொந்தக்கார வீட்டில் பெண் குழந்தைகள் தான். பெண் குழந்தைகள் அப்பா அம்மாவும் அப்படி கவனிச்சுக்கிறாங்க, தங்க தாங்குறாங்க. அப்படி அவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கு. அதனால இது பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் பூமர்ஸ், ஏதாவது எங்கள் அப்பா அம்மாலாம் பூமர்ஸ் இருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து ஜென்ரேஷன் எக்ஸாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மாட்டையும் கேட்கணும், பிள்ளைகிட்டையும் கேட்டுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம முன்னே போனால் பழமையாலே இடிப்பாங்க, பின்ன வந்து அவங்ககிட்ட திறமையாலே இடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்து மில்லியனர்ஸ். இவங்கெல்லாம் இப்போ ஒன்றுக்காங்க ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க எதையும் யாரும் கேட்கறது இல்லை. அவங்க நோக்கம் மட்டும்தான். அவங்க பிடிச்சா செய்வாங்க, பிடிக்கும் போது செய்வாங்க. அது யாரும் ஆலோசனையும் வேண்டாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ரொம்ப திறமையானவங்களாக மாறிட்டு வராங்க. நிறைய பெண்கள் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. நம்மள மாதிரி தயங்கலை, நல்ல அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. முத்தாள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாக எல்லாரும் ஒருத்தர் உதவி நல்லா போயிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் குறிப்பிட்டு வந்தேன், அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் பெண்களுக்கான உரிமைகளும் கடமைகளும் சொல்லிட்டு அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய சலுகைகள் பற்றிலாம் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஆர்டிகல்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. வேத காலத்தில் வந்து கார்த்தி வாசகம் நம்ம திறமை இல்லாதவங்க இல்லை. நம்ம ஊர்களில் கூட கார்த்தி வாசகவி, மைத்ரேயி, அப்புறம் சரசமானின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சமமாக பேசக்கூடிய பெண்கள், அறிவார்ந்த பெண்கள், தத்துவம் சார்ந்து பேசக்கூடிய பெண்கள் பலர் இருந்தாங்க. நீங்கள் இந்த பேரை மட்டும் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ விஷயம் கிடைக்கும். நிறைய வச்சிருந்தேன், இப்போ பேச முடியல. சங்க காலத்தில் காக்கை பாடலியார், வெள்ளி வீதியார், ஒப்பூர் மாசாத்தியார், நம்ம ஊர் பக்கம் இவங்கெல்லாம் அகப்புற பாடல்கள் எவ்வளவு இலக்கியத்திலையும் தேர்ந்த பெண்கள் இருந்தாங்க. எதுலையும் நம்ம சோட போடுறவங்க கிடையாது. அது மாதிரி ஔவையார், ஆண்டாள் உடல் அரசியல் பற்றி பேசினவங்க, அதிகாரிக்கு சமமாக நின்றவங்க, ஔவையார் அரசருக்கே யோசனை சொன்னவங்க. அந்த மாதிரி பல விதங்களையும் நம்ம சிறப்பாக இருந்துருவோம். சிறப்புலையும் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள். உங்கள் ராணி மங்கம்மாள்னா நான் வந்து ஒவ்வொரு இந்திய பேரரசு 25 ராணிகளை பற்றி ஒரு புக் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ராணிலையும் நான் ரசித்து எழுதுனேன். அவ்வளவு ஒவ்வொரு ராணிக்கிட்டையும் அவ்வளவு திறமைகள் இருக்கு. ஜெகநாத பெருமா இருக்கட்டும், காஷ்மீர் ராணி சுகந்தாவாக இருக்கட்டும், நாக்கடி ராணி சொல்லுவாங்க கர்ணாவதின்னு சொல்லிட்டு, ஸ்ரீநகரில் கர்வாலில் இருக்காங்க கர்ணாவதின்ட்டு. அவங்க கணவர் இறப்புக்கு பிறகு அவங்க ஆட்சி எடுத்துக்கிட்டாங்க. முகலாய பேரரசு அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எப்படியாவது நம்ம எல்லாருமே அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் சில ராஜ்யங்கள் வழங்கலை. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய லேண்ட்ஸ்கேப், நிலப்பரப்பு, மலை மேலே இருந்தாலும் தக்கான பிடகம் மாதிரி இருந்தாலும் அந்த ராஜ்யங்கள முகலாயர்களை பிடிக்க முடியல. அப்படி போகும்பொழுது ராணி பொறுத்திருந்து நஜ்பத் கான் தலைமையில் படையெல்லாம் வருது. வந்து ரிஷிகேஷ் வருது, லஜ்மன ஜுவாலா தாண்டுது. உடனே வச்சாங்க செக்கு. அந்த பக்கம் போகிற வீரர்களை நிறுத்தினாங்க. வீரர்கள் சுற்றி சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏரியா அது. ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க எல்லாரையும். அவங்க முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான உணவுப் பொருள் குறைஞ்சிட்டு வருது. அவங்க ராணியோட வீரர்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் ஈர்த்த தெரிஞ்சு அவங்களோட பிறந்த இடமே மலைப்பாங்கான இடம் தான். அவங்க வந்து பனி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் சரியில்லை. இந்த வீரர்களால் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கிறாங்க. ராணி இவங்களெல்லாம் எல்லா பக்கத்துலேருந்து தாக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிறை எடுத்துட்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் கீழே இறங்கி நீங்கள் நம்ம நாடுக்கு தப்பி போகணுன்னா மூக்கை நறுக்கிக்கணும். நாக்குன்னா மூக்கு ஹிந்தியில், நாக்கு கட்டினா மூக்கை வெட்டுறது. நஜ்மத் கான் சொன்னாங்க, நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்கள் வீரர்கள்லாம் இறங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒன்றும் முடியல, வீரர்களை காப்பாற்றுன்னு வெட்டிக்கிட்டாரு. மற்ற வீரர்களையும் நீங்களும் வெட்டிக்கிட்டாங்க இறங்கலாம் சொல்லிட்டாங்க. பாதிப்பு எல்லாருமே வெட்டிக்கிட்டாங்க. மூக்கை வெட்டிட்டு அப்படி நாட்டுக்கு வருது. வர்ற வழியில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் நஜ்மத் கான். முகலாய பேரரசுக்கோ மகா கோபம். இந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியல. இந்த ராணியை திரும்ப படையெடுத்தாங்க. ஆனால் எந்த தரமும் ஜெயிக்க முடியல. கர்வாலின் ராணி கர்ணாவதி அவ்வளோ ஒரு வீரமிக்க பொம்பளைகள்கிட்ட எவ்வளோ இருப்பாருங்க, ராஜதந்திரம் வீரம்னு சொல்லிட்டு எங்கே வச்சு யார் பிடிக்கணும்னு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி 25 ராணிகளும் மிக மிக சிறப்பானவர்கள். அது ரொம்ப நல்ல புக் நான் எழுதுனதுல. அது மாதிரி நம்ம இலக்கியத்துறை, நான் வந்து இலக்கியம் சார்ந்ததுக்காக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹெர் ஸ்டோரிஸ் ஒன்று இருக்குது. இல்லை நிவேதா ஒரு 300 புக் போட்டிருக்காங்க. கிறிஸ்துவ ஜாதி போட்டிருக்காங்க.
அது மாதிரி இப்போ விசில் ஒன்று எழுதியிருக்காங்க ஒரு இது ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் நல்லா சொல்லக்கூடியவங்க. 0 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு காயத்ரின்னு ஒரு லேடி அது ஒரு பதிப்பகம் நடத்துகிறாங்க. லேடிஸ் நுழையாத துறைன்னு நம்ம நினைக்கிறோம், அதில் இருக்காங்க. பாரதி பதிப்பகம் நித்யா ராஜேந்திரன் இவ்வளோ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தான். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த கம்பெனியை விடக்கூடாதுன்னு கல்யாணம் கூட பண்ணிக்காம வருஷம் புக் புக் போட்டு வித்துட்டு இருக்கா அவன். எவ்வளோ ஒரு சில்வர் ஃபிஷ்ல பள்ளி அருணாச்சலம் ஒரு லேடி, இவங்கெல்லாம் பதிப்பகத்தை இந்த ஆண்கள் மட்டும் போல வச்சிய துறைகளில் பெண்களும் எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு உணரக்கூடியவங்களும் பலர் இருக்காங்க.